Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்கள் அச்சமில்லாமல் பயணம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்றும் பழுதடைந்த பேருந்துகளை பழுதுபார்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இபிஎஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருப்பது என விரிவான விவரங்கள். வணக்கம். உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்கவும், பழுதடைந்த பேருந்துகளை பழுது பார்த்தும் மக்கள் அச்சமின்றி பயணம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்திலே குறிப்பிட்ட கால இடைவெளியில் புதிய பேருந்துகளை வாங்குவது, அதே போல பழுதான அந்த பேருந்துகள் இருந்தால் அவற்றை சரி செய்வது போன்றவற்றை எல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம் என அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பேருந்துகளின் ஆயுட்காலத்தை குறைந்த அளவு வருடங்களாக நிர்ணயித்தும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து பராமரிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வந்த காரணத்தினால் பொதுமக்கள் அச்சமின்றி பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல 30 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி காலங்களிலே மக்கள் சேவைத்துறையாக லாப நஷ்ட கணக்கு பாராமல் போக்குவரத்து துறை செயல்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்று மக்கள் சிரமம் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், திமுக ஆட்சி ஏற்பட்ட இந்த 36 மாத காலத்தில் அவ்வப்போது புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதாகவும் பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் திமுக அரசின் அமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறாரே தவிர புதிய பேருந்துகளை வாங்கியதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் காலாவதியான பஸ்களை ஓட்டியே தீர வேண்டும் என ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுவதாகவும், சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது புதிய பேருந்துகளை வாங்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதே தவிர இதுவரை ஒரு பேருந்து கூட வாங்கப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் டயர், உதிரி பாகங்கள் முறையாக கொள்முதல் செய்யாமல், பேருந்துகள் பழுது நீக்காமலும், ஓட்டை உடைச்சலோடு பேருந்துகள் இருப்பதாகவும், இதனால் பொதுமக்கள் அச்சத்தோடே பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மழை பெய்யக்கூடிய நிலையிலே மக்கள் பேருந்துக்குள்ளேயே குடைபிடித்து பயணிக்க வேண்டிய ஒரு மோசமான சூழல் இருப்பதாகவும் இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய அந்த அரசு பேருந்துகளை சரியான முறையில் பராமரிக்கவும், பழைய அந்த வயதாகிவிட்ட பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.